சிவகார்த்திகேயன் ஒரு நார்மலாக ஒரு டெலிவிஷனில் அறிமுகமாகி ஒரு டெலிவிஷனில் வந்து ஒரு காமெடி ஷோவில் வின் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஆங்கர் ஆகி ஒரு கலக்குன்னு கலக்கி தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பல நிகழ்ச்சிகளில் அவர் வந்து ஹவுஸ் பண்ணாத இடமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆங்கர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அதுக்கப்புறம் மெரினா படத்துலேருந்து தன்னுடைய பயணம் ஆரம்பிக்குது. 3 படத்துலலாம் ஒரு கெஸ்ட் ரோல் தான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். கன்னட படத்தில் கூட ஆக்சுவலாக புனித் ராஜ்குமாரோட ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிருக்காரு. அண்ட் சிவகார்த்திகேயனோட கெரியரில் படிப்படியாக வந்திருந்தாலும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் செலக்ட் பண்ணி கரெக்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்து குறிப்பாக சின்ன பசங்க குழந்தைங்களுக்கு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்தது சிவகார்த்திகேயன் ஆஃப்டர் விஜய். ஸோ சிவகார்த்திகேயனோட படங்கள் எல்லாமே வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாரும் போய் பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 20க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் மனசில் பதிந்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை, ஒரு சில படங்கள் அதாவது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் படங்களாக இருந்தாலும் ஒரு சில படங்கள் வந்து ஆணித்தனமாக மனசில் பதிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த படத்தை பற்றி நான் சொல்லும்போது சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 100வது நாள் அப்படின்லாம் போடல, ஜஸ்ட் அந்த ஒரு பேட்ச் ஒன்று குத்துவாங்க, அதில் போட்டு 100வது நாள் அப்படின்னு போட்டுருந்தாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கமா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து படத்துடைய பேரே போடாமல் போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா பார்த்துங்க, அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் அமரனுக்கு அதே மாதிரி தான் பண்ணேன். அமரன்லாம் அப்படி ரெஜிஸ்டரான படங்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஓடுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 100 நாட்களுக்கு மேலே ஓடுதுன்னு போஸ்ட் ஓட்டுறதுலாம் சமீபத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நான் பார்த்ததில் சிவகார்த்திகேயன் படம் ஒன்று. ஸோ சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி. ரொம்ப என்ன சொல்கிறதுனா உழைப்பால் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாப்புல. குறிப்பாக சிவகார்த்திகேயன் படங்களில் வந்து கான்சன்ட்ரேட்டிங் ஆன் சாங்ஸ், ஒரு பாட்டு வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த பாட்டு வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சுனாவே படம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப்பில் ரீச் ஆகிடும். ஆனால் அவர் நடிக்காத ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸோட வந்து நடிச்சிட்டாப்புல. குறிப்பாக வந்து சொல்லணும்னா வேலைக்காரன் படத்தில் நயன்தாராவோட நடித்தது. இன்றைக்கி நயன்தாரா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து நயன்தாராவோட நடித்த வேலைக்காரன், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மெலோ ட்ராமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டு பிள்ளை வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பிள்ளை தான் அது. அந்த மாதிரி ஒரு மெலோ ட்ராமா. அதில் வந்து கிட்டத்தட்ட பாரத ராஜா சாரோட நடித்தது, சமுத்திரக்கனி, ஆர்கே சுரேஷ், அதுக்கப்புறம் தங்கச்சியாக நடித்த நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ். அதில் வந்து எங்கள் அண்ணங்கிற பாட்டு வந்து அவ்வளோ ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டீமாக அவருடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது வேற ஒரு லெவலில் இருக்குது. அப்போது அவருடைய வரிசையான படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் வந்து 20க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த லிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான லிஸ்ட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த லிஸ்ட்டை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஏன் இதை கவனமாக கேட்கணும்? நீங்கள் கேட்கலாம், ஆனால் கேட்கணும். அப்படி கேட்டால் தான் உங்களுக்கு அதில் ஒரு பதில் கிடைக்கும். அதை வச்சு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஸோ 2011 முகப்புத்தகம், அது வந்து ஜீவா முரளி அப்படிங்கிறவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். ஓகே, அதுக்கப்புறம் மெரினா தான் ஃபஸ்ட்டு அறிமுகமானது. ஸோ முகப்புத்தகத்தில் ஜீவா முரளிங்கிறது அவரோட ரோல் நேம். ஓகே, அதுக்கப்புறம் மெரினாக்கு அப்புறம் 3ல் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல். அதுக்கப்புறம் மனங்குத்தி பறவை, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, எதிர்நீச்சல், மான் கராத்தே, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதுக்கப்புறம் மான் கராத்தே, அதுக்கப்புறம் காக்கி சட்டை, வஜ்ராகயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா ஃபிலிமு. அதில் வந்து ஒரு ஹனுமன் டிவோட்டியாக அவர் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ரஜினி முருகன், அதுக்கப்புறம் ரெமோக்கு அப்புறம் வேலைக்காரன். நல்லா இருக்குல்ல இந்த மிகப்பெரிய பயணம் பார்த்தீங்கல்ல, வேலைக்காரன். ஸோ வேலைக்காரனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீமராஜாவுக்கு அப்புறம் வந்து கனாக்கு அப்புறம் மிஸ்டர் லோக்கல், அதுக்கப்புறம் கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு கனா படத்தையே வந்து தெலுங்கில் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளை, அப்புறம் ஹீரோ, அப்புறம் டாக்டர், அப்புறம் டான், அப்புறம் பிரின்ஸ், அப்புறம் மாவீரன், அப்புறம் அயலானது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதில் வந்து ஒரு சின்ன ரோலு, அண்ணே நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரோலில். அதுக்கப்புறம் அமரன், அதுக்கப்புறம் மதராசி. இப்போ இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. சரி, ஓகேயா. இப்போ அடுத்தது பராசக்தி, எல்லாரும் வெயிட்டிங்க. ஜனவரி மாதம் 14 வரப்போகுது. இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா எஸ்கேவுடைய 24th ஃபிலிம். அந்த 24th ஃபிலிம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு பார்த்தா, இந்த மாதிரி அந்த படத்தை டைரக்ட் பண்ண வந்து டான் படத்தை டைரக்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி தான். அவர் தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் நிதி நெருக்கடி அப்படின்னாங்க. சிவகார்த்திகேயன் படத்துக்கு நிதி நெருக்கடியா? ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய படம் அப்படின்னாலே ப்ராமிசிங்காக ஓடுது. அது வந்து ஒரு ப்ராமிசிங் ஃபேக்டர். சிவகார்த்திகேயன் படம்னா ஓகே சார், அதுக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது, நிறைய குழந்தைகள் வருவாங்க, நிறைய ஜனநாயகமான ஆடியன்ஸ் வருவாங்க. அதாவது தமிழ் சினிமாவில்
ஓப்பனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்கிற கான்செப்டை சிவகார்த்திகேயன் கொண்டு வந்தார். அது பெரிய மாசான ஒரு விஷயம். அண்ட் சிவகார்த்திகேயன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, பேக்ரவுண்ட் கிடையாது, பெரிய ஃபிலிம் பேக்ரவுண்ட் கிடையாது, ஆனால் தன்னிச்சையாக தானே சொந்த முயற்சியில் முன் வந்த ஒரு நபர். அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய டெலிவிஷன் சேனலும் சரி, அதே சமயம் ப்ரொடியூசர் சைடும் சரி, டேரக்டர்ஸும் சரி. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சாம் லுக்கு, அந்த லுக் அண்ட் ஃபீல் பொதுமக்களிடையே ஒரு ஜனரஞ்சகமான ஒரு உணர்வை கொண்டு வந்தது. அப்படி சிவகார்த்திகேயன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி. அமரன் படம் உங்களுக்கே தெரியும், மாசன் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அமரன் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது பராசக்தி எல்லாரும் அவளோட எதிர்பார்க்குறாங்க. நடுவில் அந்த மதராசி வந்தது. மதராசி கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா மதராசி ஆக்சுவலாக கமர்ஷியல் சப்ஜெக்ட். இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் பண்ணது கொஞ்சம் கமர்ஷியல் சப்ஜெக்ட். ஸோ இந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மதராசிக்கு அப்புறம் பராசக்தி அப்படின்னா, பராசக்தியை பார்க்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் 25th ஃபிலிம்னு போட்டிருந்தாங்க. என்னது புரியல, எனக்கு விட்டேன். SK24 அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. SK24 படப்பிடிப்பு ஒரு நிதி நெருக்கடியாக இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுபோல் சிவகார்த்திகேயன் என்ன யோசிக்கிறாருன்னா, தன்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன்லேயே ஃபஸ்ட் காப்பி பண்ணி தரலாமா அப்படிங்கிற ஒரு மேட்டரும் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அந்த படம் நிற்கிது? நிதி நெருக்கடியா, ஃபஸ்ட் காப்பியா? சரி, இப்போ 24th ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அந்த படத்துக்கு எல்லாம் ஓகே பண்ணி பண்ணும்போது தான் பராசக்தி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. சொன்னோடனே ஓகே, இதை 25th ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிவகார்த்திகேயன் SK25 இஸ் பராசக்தி. ஆனால் பராசக்தி எடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த SK24ங்கிறது சிபி சக்கரவர்த்தி இன்னும் கதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. என்ன ஜானர், ஒரு என்டர்டெய்னர், மாஸ் என்டர்டெய்னர்னு சொல்லிட்டாரு. என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் சொல்லலை, ஷூட்டிங் போல். அப்போ இது எப்படி SK25 ஆகும்? பராசக்தி SK24 தானே பராசக்தி. எனக்கு புரியலையே. இதுக்கு நடுவில் என்னென்னா, வெங்கட் பிரபுவோடைய ப்ரொடக்ஷனில், வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் படம் பண்ணாது, SK26ன்ட்டாங்க. SK24 டான் படம் சிபி சக்கரவர்த்தியால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணப்படுது. அந்த படம் மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. SK26 வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரைக்கும் வந்த தகவல்கள். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எப்படி இந்த 24 பற்றி சொன்னாங்க, 26 பற்றி சொன்னாங்க, என்ன 25 பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மொத்தமாக சிவகார்த்திகேயன் நடித்த படம்லாம் எண்ணிட்டு வந்தேன். ஓகே, ஒரு ஹீரோவாக நடித்த படம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக பராசக்தி 23 வருது. சரி, தெலுங்குல ஒரு டப்புடு படமா இல்லை ஸ்ட்ரெயிட் படமான்னு தெரில, அந்த கௌசல்யா கிருஷ்ணமூர்த்திங்கிற படம். ஸோ அப்படி பண்ணால் கூட ஓகே 25 வருது. அப்புறம் எப்படி 24 வருது? அப்புறம் எப்படி 23 வரும்? எப்படி SK24 வரணும்? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. இந்த கன்ஃபியூஷனுக்கு உங்களுக்கு விட தெரியுமா? அதாவது சிவகார்த்திகேயனோட முதல் படம் இதுதான், 2வது படம் இதுதான், 3வது படம் இதுதான். இப்போ எப்படி SK25ங்கிறத நீங்கள் எந்த படத்தை சொல்கிறீங்க? நீங்கள் எந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ 24 என்ன படம்? 24 எப்போ பூஜை போட்டாங்க? SK24. SK26 அது ஓகே, அது கிளியர் ஆகிடுச்சு. 25 வரைக்கும் வச்சுக்கலாம். 26 வெங்கட் பிரபு டைரக்ஷனில் வரப்போகுது அப்படிங்கிறது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு இந்த கன்ஃபியூஷனை யார் எனக்கு தீர்த்து வைக்க போகிறா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு வரிசைப்படுத்தி கூறுக. 1, 2, 3, 4 என்று வரிசைப்படுத்தி சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் நடித்த திரைப்படங்கள் என்ன? அவர் கெஸ்ட் ரோல் வந்ததை கணக்கு பண்ணிங்களா? இல்லை கெஸ்ட் ரோல் வந்தது கிடையாது சார் கணக்கில், ஸ்ட்ரைட்டாக நடித்தது மட்டும்தான் அப்படின்னு கணக்குன்னு சொல்கிறீங்களா? ஒரு கன்னட படத்தில் டான்ஸ் ஆடிருக்காரு, 3 படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ கனா படத்துலையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கெஸ்ட் ரோலில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ், இல்லை கெஸ்ட் ரோல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். கொஞ்சம் அது ஒரு கேரக்டர், அவர் கோச்சாக வருவார். ஸோ அவருடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அதாவது என்னென்னா, இந்த படம் எதிர்நீச்சலில் அவர் ஒரு கோச்சிட்டு மாட்டி கஷ்டப்படுவார். அதே கனால பார்த்தீங்கன்னா இவர் கோச் ஆகிடுவார். வளர்ச்சி. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இல்லை SK24, 25, 26 என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத யார் நமக்கு தெளிவுபடுத்த போகிறா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.